ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேவன் இன்ஸ்டாலேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேவன் எப்படி நம்ம விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறோம், தென் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் மேவன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா மேவன் பார்த்தீங்கன்னா ஜேடிகேவில் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஜாவா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஜாவா ஹோம் பாத் பார்த்தீங்கன்னா எனக்கு என்விரான்மெண்ட் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேவன் டவுன்லோட் பண்ணிவிட்டு மேவன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். தென் m2_ home பார்த்தீங்கன்னா நம்ம எகைன் என்விரான்மெண்டல் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். நம்ம மேவன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஜாவா ஃபஸ்ட்டே நம்மளோட விண்டோஸ் மிஷினில் இருக்காங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ விண்டோஸ் பார் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஜாவா --- வெர்ஷன் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ என்னோட மிஷினில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத செப்பரேட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேவன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மேவனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. நான் இந்த ஜிப் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை நான் கட் பண்ணி என்னோட சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மேவன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின் ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த பார்த்து தான் நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிளில் செட் பண்ணணும். ஸோ இந்த பார்த்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மை கம்ப்யூட்டர் போயிட்டு என்விரான்மெண்டல் வேரியபிள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ என்விரான்மெண்டல் வேரியபிள் போயிட்டு எனக்கு நியூ சிஸ்டம் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா m2_ homeனு கொடுத்துட்டு ஸோ ப்ரௌசர் டைரக்டரி போடுறேன். ஸோ என்னோட மேவன் நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த டைரக்டரிக்கு நான் போடுறேன். நம்ம செலக்டும் பண்ணலாம், இல்லை காப்பியும் பண்ணலாம். தென் ஓகே பண்ணிக்கலாம். பாத்து இருக்கும், பாத்தில் பார்த்தீங்கன்னா நியூன்னு கொடுத்துட்டு %m2_ ஹோம்னு கொடுத்துட்டு /bin டைப் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் ஓகே 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 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுவோம். mvn --- ஸோ இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணுவோம். mvn --- ஸோ என்னோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேவன் 3.9.4. என்னோட மேவன் ஹோம் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரியில் இருக்குது. ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா ஜாவா வெர்ஷன் 11 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரன் டைம் பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. என்னோட ஓஎஸ் நேம் windows 10. ஸோ எல்லா டீட்டெயிலும் எனக்கு இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேவன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.